ஹலோ மை டியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரோகிணியும் மனோஜும் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. ரோகிணி பயங்கரமாக பேசி ஒரு மாதிரி ஜட்ஜை விட வக்கீலை விட ஒரு பயங்கரமாக வந்துட்டு பேசி அந்த ஒரு கேஸையே வந்துட்டு உடச்சி விட்டாங்க. இதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. விஜயெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. இன்னும் இந்த பொண்ணு இவ்வளோ போய் சொல்லிகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீட்டில் அவங்க அப்பா கிட்டே நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. அந்த டைமில் மனோஜிட்ட வந்து அவங்க அப்பா சொல்லுவார், இதுக்கப்புறமா அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுமா, அந்த பொண்ணு அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். இப்போ கோர்ட்டில் வேறு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட பிஸ்னஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் வேறு வழி இல்லாமல், இல்லைப்பா இந்த பிஸ்னஸை நம்பி தான் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். வீட்டில் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங் ஆயிரும். அது வந்து நிறையா கடனில் இருக்கா. இப்போ வந்துட்டு இதில் வேறு இது கடன், ஆல்ரெடி பிஸ்னஸ்லேயே பயங்கர லாஸில் தான் போயிட்டுருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நீ லாபமே வராமல் இருக்கு, கடனை மட்டும் வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் விஜயா நைட்டில் வந்துட்டு என்னடா இது சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா மனோஜ் வந்துட்டு ரோகிணி ரோகிணி ரோகிணின்ற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாப்புல. அதை பார்த்துட்டு இருந்த விஜயா உள்ளே போயிட்டு மனோஜ் 2 அடி அடிச்சுட்டு, நீ என்ன தூக்கத்தில் கூட அந்த பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, ஓகே இந்த ரோகிணியை வந்துட்டு நீ வந்து பிஸ்னஸில் இருந்து ரிமூவ் பண்ணிடு, இப்போ எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. 7 லட்ச ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் சிந்தாமணிக்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன், அந்த 7 லட்ச ரூபா நீ அடைச்சிரு, ரோகிணி வரட்டி விட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை ஃபுல்லாக வந்துட்டு மீனா கேட்டுருவாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு தூங்கலான்னும் போது முத்து வந்து பார்த்துருவாரு. நான் பார்த்தேன், நீங்கள் வந்து எந்திரிச்சு போனதையும் பார்த்தேன், அங்கே கேட்டதையும் பார்த்தேன், இங்கே வந்து இப்போ தூங்குறதையும் பார்த்தேன், என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. மீனா உடனே வந்துட்டு சிந்தாமணிட்டு வந்து வாங்கி கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதோட எனக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா பை பாய்.